ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். சுவாமி தரிசனம் செய்யும் காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லிங்கேஷ். வணக்கம் லிங்கேஷ், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உலக பிரசித்தி பெற்ற தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் கொண்ட திருத்தலமாக இருக்கிறது. இங்குள்ள அக்னி தீர்த்த கடலில் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பக்தர்கள் கொடுப்பது வழக்கம். மேலும் மாதந்தோறும் வரும் அமாவாசை நாளில் தங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி வைத்து தர்ப்பணம் செய்தால் மிகவும் நல்லது என்பதால அமாவாசை நாட்கள்ல ஆயிரக்கணக்கானோர் புரோகிதர்கள் மூலம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது ஐதீகமாக உள்ளது. இந்த நிலையில இன்று ஆவணி மாதம் சர்வ அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதல் பக்தர்கள் அக்னி தீர்த்தம் கடற்கரைக்கு வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க துவங்கி அக்னி தீர்த்த கடல்ல புனித நீராடி வர்றாங்க. இதனிடையே இன்று பக்தர்கள் கூட்டம் அதிகம் வருவதை கருத்தில் கொண்டு 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த நிலையில வருகை தரும் பக்தர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல எவ்வித இடையூறும் இல்லாமல் பக்தர்கள் நீராடி சாமி தரிசனம் செய்ய தேவையான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. இதனால் புனித தீர்த்தமாடிய பக்தர்கள் கோவிலுக்குள் சென்று 21 தீர்த்த கிணறுகளிலும் நீராடி வர்றாங்க. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.